நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வரேன். என் பேர் ஸ்டெஃபி. இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல்ஸை பார்த்துட்டு தான் நான் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்தேன். பட் ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தலைவர் இந்த இடத்த கொடுத்ததுக்காக லாஸ்ட் மினிட்ல. ஸோ தட் இவ்வளோ பேர் வந்து அக்காமடேட் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக வேறு இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து போலீஸ் வந்திருக்கும் இந்நேரத்துக்கு. ஐ திங்க் வி நீட் டு தேங்க் அவர் சீஃப் ஃபார் கிவிங் அஸ் திஸ் பிளேஸ் அண்ட் இட் வாஸ் ஆர்கனைஸ் ஸோ வெல். I would also like to thank our IT wing head TRB Raja sir for coming and honoring us because நாங்கள் யாருமே வந்துட்டு we didn't எல்லாமே ஆன் த ஸ்பாட் நடந்துச்சு. பட் ஒரு எங்களோட ஓன் இனிஷியேட்டிவில் வந்தது. மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க. ஐ திங்க் நம்ம வந்து ஒரு கழகமாக இது அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு இதை ரீச் அவுட் பண்ணோம். மோரோவர் இங்கே வந்த க்ரௌடையும் நம்ம சேனலைஸ் பண்ணணும். அதுதான் நான் கழகத்துக்கும் நம்ம டீமுக்கும் சொல்லிக்கிறேன். வணக்கம், நான் கவிதா வில்லிவாக்கம்லேருந்து வந்திருக்கேன். இந்த ஜென்சி மீட்டப் ஸ்டார்ட் அப் நான் எதில் பார்த்துருந்தேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருந்தேன். பொதுவாகவே வந்து டிஎம்கே பற்றி எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காசை கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கொள்கைக்காகவும் தலைவர்களுக்காகவும் கூடுற ஒரு கூட்டம் தான் வந்து இந்த திமுக தொண்டர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜென்சி மீட்டப் வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. ஏன்னா எல்லா ஜென்சி கிட்ஸையும் வந்து இங்கே அசம்பிள் பண்ணி எல்லாரோட எழுச்சியும் வந்து முன்னெடுக்கிறது. மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து எல்லோரும் வந்து ஒரு சோர்ந்திருந்த நிலமையில் வந்து திமுக எப்போவுமே சோர்ந்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அப்படி இருக்கிற நிலமையில் வந்து இது எல்லாருக்கும் வந்து ஒரு உத்வேகமாக இருந்துச்சு. நம்மளோட டிஆர்பி ராஜா அண்ணன் வந்திருந்தாங்க. அது இன்னுமே வந்து எல்லாருக்கும் ஒரு உத்வேகமாக இருந்துச்சு. அப்புறம் அட்வொகேட் அவர்களும் வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து உங்களுக்கு நாங்கள் துணை இருப்போம், நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, ஆனால் என்ன வேணால் பேசுங்க அப்படின்னா அந்த கண்ணியத்தோடு பேசணும் அப்படின்றதையும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அன்பு கட்டளையாக விட்டுருக்காங்க. அதுதான் திமுக. என்ன வேணால் பேசுங்க, என்ன வேணால் ஃபேக் நியூஸ் பரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. உண்மையை மட்டும் பேசுங்க, ஃபேக்டை மட்டும் பேசுங்க அப்படின்ட்டு வந்து எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. நாங்களும் வந்து இதுக்கு மேலே ரொம்பவே வந்து முனைப்பாக வந்து ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் எங்களோட கருத்துக்களை பதிவிட்டுட்டே இருப்போம். கழகத்தை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். கழகத்தில் எங்களோட கழக தலைவர்கள் செஞ்சதை வந்து நாங்கள் முன்னெடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம். தகுந்த ஆதாரத்தோடு சொல்லுவோம். எல்லோரும் மற்றவங்க பரப்புகிற மாதிரி ஃபேக் நியூஸை பரப்பிட்டு இருக்க மாட்டோம். இந்த மீட்டப் வந்து அடுத்தடுத்து நிறைய மாவட்டங்கள்லையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல முன்னெடுப்பு. இதே மாதிரி நிறைய நடக்கணும். நிறைய யங்ஸ்டர்ஸும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நிறைய ஆர்கனைசர்ஸும் வாலண்டியர்ஸும் முன் வந்து இந்த மாதிரி மீட்டப்ஸ் நடக்கிறதுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு புதுவிதமான ஒரு விஷயம். ரொம்பவே வந்து நல்லா போச்சு. இன்னுமே வந்து இது அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கணும். தேங்க்யூ. ஜென்சி இளைஞர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கலைஞர் அரங்கத்தில் வந்து ஒரு மீட்டப் நடந்துச்சு. இந்த மீட்டப்பில் வந்து நாங்கள் வந்து பார்க்கும்போது எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு இந்த சோஷியல் மீடியாலலாம் நிறையா பேர் சொன்னது 20 பேர் கூட வரமாட்டாங்க அப்படின்ட்டு நானும் சரி கூட்டம் தான் வரப்போகிறதுலே நம்மளும் போய் பார்ப்போமே அப்படின்ட்டு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பேர், எல்லாமே இளைஞர்கள், எல்லாருமே 30 வயதுக்கு குறைவானவங்க, 22 வயது, 25 வயது, இன்னும் வந்து 18 வயது பசங்க, 19 வயசு பசங்க, இப்போ தான் காலேஜ் சேர்கிற பசங்க அப்படின்ட்டு அவ்வளோ பேர், ஃபேமிலியாக நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் இவங்கள்ட்டெல்லாம் போயிட்டு பார்க்கும்போது தன்னெழுச்சியாக அவங்க எல்லாரும் சொல்கிறது, நடிகரை பார்த்து ஏமாந்து ஓட்டு போட்ட கும்பல் நாங்கள் எல்லாம் அரசியல்வாதிங்க கிடையாது, இங்கே யாருமே கட்சியில் நாங்கள் இல்லை. ஆனால் இங்கே நாங்கள் வந்து நிற்கிறதுக்கு காரணம் வந்து தீயவர்கள் கையில் இந்த நாடு போயிடக்கூடாது, அதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த எதிர்ப்பு வந்து அவங்களுக்கு பயத்தை உருவாக்கணும். அந்த பயம் வந்து என்றைக்குமே அவங்க வந்து தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை ஊட்டணும். அதுக்காக மட்டுமே தான் இந்த கூட்டம் நாங்கள் இங்கே கூடியிருக்கோம். எங்களை மீறி இந்த தமிழ்நாட்டில் யாருமே எந்த தவறையும் செய்ய முடியாது. எந்த ஒரு தீய ஆட்சியும் இங்கே கொண்டுட்டு வர முடியாது. அந்த எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, எந்த வண்ணத்தை பூசிட்டு வந்தாலும் சரி, மக்கள் அதை ஆதரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காட்டுறதுக்காக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தில் நடந்தது எதுவுமே எந்த மாற்று கட்சியை பற்றி எந்த குறைகளோ எதுவுமே பேசாமல் திமுகவோட வரலாறையும் வருங்காலத்தில் திமுக இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள், பொதுமக்கள் எப்படி வந்து இந்த பொய் பிரச்சாரங்களை வந்து ஃபேஸ் பண்ணணும், இந்த பொய்யா பரப்புகிற நியூஸை எப்படி வந்து தடுக்கணும், நம்ம சமுதாயத்தை எப்படி வந்து முன்னெடுத்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு லெசன்ஸ் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். டெஃபினட்டாக இது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல். எப்படி வந்து ஒரு புரட்சி ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்குமோ, இந்த ஜென்சியோட புரட்சி வந்து இங்கே இன்றைக்கி வந்து கலைஞர் அரங்கத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. டெஃபினட்டாக தமிழ்நாடை இது வந்து நல்ல வழிக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். வணக்கம், நான் வந்து கிருத்திகா. நான் வந்து பெரம்பூர் தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். இந்த மீட்டிங் வர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நம்ம டிஎம்கேல நமக்கான என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜென்சியில் யாருமே இல்லை அப்படின்றத நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்களாம் வந்து கொள்கையை கடைப்பிடிச்சி பெரியாரோட கொள்கையில் வாழ்ந்து அண்ணாவோட வழிநடத்தல நடந்து கலைஞரோடைய திட்டங்களை வாங்கி
நம்ம ஸ்டாலின் ஐயா அதை ரொம்ப அழகாகவும் வலிமையாகவும் கொண்டு போய் அந்த திட்டங்களை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ நம்ம மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் அதிகம். நம்ம வந்து நம்மளுடைய திராவிடத்துக்கோ நம்மளுடைய உரிமைக்கோ நம்மளுடைய கொள்கைக்கும் நம்ம போராடி நம்ம தான் காப்பாற்றணும். தவிர இதை மாதிரி இளைஞர்கள் நிறைய இருக்காங்கன்றது இந்த மாதிரி சின்ன சின்ன மீட்டிங்கில் தான் தெரிய வருது. நேற்று வரைக்கும் அந்த மீட்டிங் நடக்குமா நடக்காதான்ற நிலைமையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து இப்போது இந்த இடத்துல இன்னும் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு. ப்ளஸ் இன்னும் என்ன அப்படின்னா, நம்ம போன இந்த எலெக்ஷனில் தோற்றதுக்கு காரணம் அப்படி என்னென்னா ஜென்ஸ் தலைமுறைகள் இல்லை அப்படின்றத நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, தலைமுறைகள் இருக்குது. அந்த தலைமுறைகள் அது ஒரு பழமொழி இருக்குது, எதிரிகள் அதிகமானால் தான் கூட்டம் பலத்தை வந்து காட்ட முடியும் அப்படின்றத ஒரு இன்ஸ்டாவில் தான் நானும் படித்தேன். ஸோ அதை படிக்கும் போது தான் தெரிஞ்சுது, நம்ம எப்போ தோற்று போகிறோமோ அன்றைக்கி தான் நம்மளுடைய வலிமை என்னன்றதை வெளியே காட்டுறோம். இப்போ தெரியும் நம்மளுடைய தலைமுறை எப்படி இருக்குது. இன்னமும் நம்ம தலைமுறை பயமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும். என்னடா இது நம்மளுடைய டிஎம்கேவோட கொள்கையும் நம்ம பெரியார் வாங்கி கஷ்டப்பட்டு நமக்காக கொடுத்த கொள்கையும் நம்ம அண்ணா அதை அழகாக வழி நடத்தின அந்த கொள்கையும் கலைஞர் நமக்காக அவ்வளோ அழகாக ஒவ்வொரு திட்டத்தையும் போட்டு கொடுத்த அந்த திட்டங்களையும் அதை ஒவ்வொன்றையும் அருமையாக அற்புதமாக நம்ம ஸ்டாலின் ஐயா அதை வந்து வெளிப்படுத்தி கொடுத்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சின்ன ஒரு மூவி அதான் படத்தோட மோகத்தினால எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி. அப்படியெல்லாம் கிடையாது, இன்னமும் கொள்கை வாழுது. வணக்கம், என் பேர் அருண்குமார், ஈரோட்டில் வந்திருக்கேன். இதுக்கு மெயின் வந்த காரணம் என்னென்னா, இந்த தலைமுறைக்கு நல்ல அரசியலை பழக்கப்படுத்தணும். மெயினாக வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, அச்சு ஊடகம், பிரிண்டிங் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, காட்சி ஊடகம், இதில் வர நியூஸை மட்டும் நம்புங்க. சோசியல் மீடியா வந்து சமூகத்தை வந்து முன்னோக்கி எடுத்து சொல்லணும், இல்லை பின்னோக்கி எடுத்து சொல்லக்கூடாது. இப்போ சமூக வலைத்தளத்தில் வர நியூஸ் முக்கால்வாசி 99% பார்த்தீங்கன்னா ஃபேக் தான். இப்போ யாருமே அதை பார்த்து வந்து கிளாஸ் வெரிஃபை பண்ணுறதில்ல. ஃபேக்ட் செக் அது மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் அந்த ஜென்சி கிட்ஸாகவும் சரி, முதியோரும் சரி, வர லிங்க் அப்படியே பார்க்குறாங்க, அது உண்மையை நம்புகிறாங்க. அதுக்காக நான் சன் நியூஸை பாருங்கள் இல்லையா, புதிய தலைமை பாருங்கள் இல்லையா, தந்தி சேனலில் பாருங்கள். இவங்க வந்து ஒரு தடவை டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை மாற்ற முடியாது. அவங்கள அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க சப்போஸ் அவங்க வந்து தவறான நியூஸ் வெளிப்படுத்தால் அவங்க வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் சமூகத்தில் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், புது நியூஸை போடலாம். இதுக்காகத்தான் இந்த கருத்தை வலியுறுத்தணும், இது கலந்துக்கணும், ஷேர் பண்ணிக்க தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன். நன்றி. ஆஃப்டர் த எலெக்ஷன் வந்து என்ன பேசுனாங்க அப்படின்னா வந்து ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் இவங்களுக்கு பயம் அப்படின்ட்டு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையான அரசியல் கிடையாது. இனிமே நாங்கள் பேசுகிறோம் பாருங்கள், இது உண்மையான அரசியல், நாகரிக அரசியல் நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வெறுப்பு அரசியல், அது ஒரு ஃபேஸ் பாலிடிக்ஸ், அதை வச்சு தான் பேசிட்டு அது அரசியல்னு வேற சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாரும் அரசியல்னால் எப்படி பேசணும், பொலிட்டிசைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி தரணும். ஏன்னா ஜென்சிஸ் வந்து இப்போ உண்மையான பொலிட்டிக்ஸ் எது இல்லை மேனிப்புலேஷன் எது அப்படின்னு தெரியாத வித்தியாசம் பார்க்க முடியாமல் வந்து மேனிப்புலேஷன் இது எல்லாத்தையுமே அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டோம், அதனால தான் உங்களுக்கு பயம் அப்படிங்கிறாங்க. கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து வாங்க பேசலாம். அரசியல்னால் என்ன, உண்மையான அரசியல்னால் என்ன அப்படிங்கிறத படிப்போம். படித்தா நாங்கள் வந்து சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். ஸோ இந்த ஜென்சி மீட்டப்புன்றதை பார்க்கும் போதே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா ஜென்சின்றவங்களுக்கே ஒருத்தங்க வந்து கார்ப்பரேட்டில் வந்து ஒரு பிராண்டு போட்டு வச்சுருவாங்க, அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இன்றைக்கி பிராண்டு போட்டு விற்றுட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பின்னாடி யாரா இருக்கான்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஜென்சி மீட்டப்புக்கு வந்திருக்குதுன்றது வந்து எனக்கு உண்மையிலேயே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி நான் வந்து இப்போ தான் சமீபத்தில் வந்து இன்ஸ்டாவில் வந்து திராவிட கருத்துக்கள் எல்லாம் பேசிட்டு வரேன். இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் 5 வருஷமாக வந்து பேசிட்டு வரேன். இன்றைக்கி வந்து இன்ஸ்டாவுக்கு வந்திருக்கும் போது அது வந்து காலத்தின் கட்டாயம் தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம்ன்றது வந்து இன்ஸ்டாவில் தான் வந்து எல்லாருமே ஸ்வைப் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இங்கே இன்ஸ்டாவில் பேச ஆரம்பிச்சிருக்கேன் இப்போது லீஸ் வியூஸுன்ற பேரில். அப்போ வந்து எனக்கு ஏதாவது பேசுனா பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ற ஒரு குழப்ப நிலையில் இருந்த எனக்கு இங்கே போனால் ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. நாங்கள் இருக்கோம் அவங்க பின்னாடின்ட்டு லாயர் சார் வந்து சொன்னது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மோட்டிவேஷனாக வந்து இருந்துட்டு வருது. இந்த மாற்றம்னு சொன்னாங்க. நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணோம். தீயை அணைப்பதற்கு முன் தீக்குச்சியை யார் அவர்களிடம் கொடுத்தது என்று கேள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எனக்கு மனசில் வந்தது. இதை நான் இங்கே ஃபோனில் படித்தேன். அப்போ தேர்ந்தெடுத்தது நம்ம. அப்போ யார் தப்பது? நம்ம தப்பு. இன்ஸ்டாகிராம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நான் மட்டும்தான் டிஎம்கே இதை வச்சு வைப்பேன். அவங்களோட கொள்கைகளும் அவங்களோட திட்டங்களும் எப்படி மக்களுக்கு போகுதுன்னு.
மீதி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா டிவிக்கு தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன். உங்கள் அண்ணன் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போனார்? இதோ 10th 12th பாஸ் ஆனவங்களுக்குலாம் போன வருஷம் கொடுத்தாரு, முந்தின வருஷம் கொடுத்தாரு. இந்த வருஷம் ஏன் கொடுக்கல? நான் 12th பாஸ் ஆனதுக்கு இன்னமும் ஒரு வாழ்த்து சொல்லலை பாஸ் ஆன மாணவர்களுக்கு, தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு. ஏன்? இதுதான் சூழ்நிலை. பதவி வந்தால் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நாங்கள் இந்த ஜென்சி மீட்டப் வந்துட்டு இவ்வளோ பெருசாக வந்து சக்ஸஸ் ஆகுன்றது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு பயம் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்து நியூஸ் பார்க்கும்போது என்னடா எங்கே போனாலும் எதிரிகள் வந்து சுற்றி அடிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. பட் அறிவாலயத்தில் இப்படி ஒரு மீட்டப் வந்து ஜென்சிக்காக பண்ணுறாங்கன்னு போது வி ஆர் ரியலி ஹாப்பி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் மீட்டிங். ஸோ அடுத்தடுத்த மீட்டிங் வரும்போது கண்டிப்பாக திராவிடனோட ஐடியாலஜி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எவ்ரி நூக் அண்ட் கார்னர்லேயே போய் சேருன்றதை நாங்கள் நம்புகிறோம். இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மீட்டப்பை வந்துட்டு கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி பெரிய பெரிய இடம் இல்லாமல் கண்டிப்பாக எவ்ரி நூக் அண்ட் கார்னர் போயிட்டு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணுன்றது எங்களோட ஆசை. ஸோ கண்டிப்பாக எங்களோட ஜென்சி சப்போர்ட் வந்து எப்பயுமே வந்து டிஎம்கேக்கு இருக்கும். ஸோ ஐடி விங்கோட சார்பாக கண்டிப்பாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அதை கண்டிப்பாக வந்து என்னன்றதை பார்த்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறோங்கிறது ரொம்ப பெரிய ரெக்வஸ்ட்டு. ஸோ நிறையா ஃபேக் ஐடிஸ், ஃபேக் நரேட்டிவ்ஸ், ப்ரொபகேண்டாலாம் போயிட்டு இருக்கும்போது வி ஆர் ரியலி ஹார்ட் டு ஸ்பீக் அபவுட் த ட்ரூத். ஸோ இந்த ஒரு சப்போர்ட் வந்து டிஎம்கே ஐடி விங்லேருந்து கிடைக்குன்றது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். உங்ககிட்ட பொய்யான ஒரு செய்தியை கொண்டு வரும்போதோ, உண்மை இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கும்போதோ தயவு பண்ணி வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம கேட்கலன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அண்ட் மோர் ஓவர் லாஜிக்காக நம்ம ஒரு விஷயம் கேட்கும்போது சம்மந்தம் இல்லாமல் யாராவது ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க நம்மளுக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் கோவப்பட்டு திட்டாதீங்க, அவதூறு வார்த்தைகளை பேச வேண்டாம். ஏன்னா அவன் தப்பு பண்ணுறான்னு சொல்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ டிஎம்கேயோட கழக உடன்பிறப்புகளும் தப்பாக நடக்கிற எந்த ஒரு விஷயத்தை தட்டி கேட்குற யார் ஒருத்தரும் அவங்க பண்ணுற தப்பை நம்ம பண்ணாமல் வேலிடான பாயிண்ட்ஸை மரியாதையான வார்த்தைகளோட கன்வே பண்ணி ஒழுங்காக பேசணும், ஒழுங்காக பிஹேவ் பண்ணணும். மற்றவங்களுக்கு கழக உடன்பிறப்புகளும் தமிழ்நாட்டு மேலேயும் தமிழ் மேலேயும் நம்ம மக்கள் மேலேயும் உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்க ஒருத்தரும் இந்த பொறுப்போடு நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நான் ரயான் பேசுகிறேன், திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து. இந்த நிகழ்ச்சிக்காக தான் ஸ்பெஷலி நான் சென்னைக்கு இப்போ வந்திருந்தேன். பட் ஊருக்கு சென்னைக்கு வரதுக்குள்ளே இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு. பட் வர வழியில் நிகழ்ச்சி மொத்தமாக வந்து நான் யூடியூப்பில் நேரலையில் நான் பார்த்தேன். வரும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாமே கரெக்டாக ஸ்ட்ரக்சர்டாக பண்ணாங்க. இதுக்கு வந்து நான் முக்கியமாக சில இன்ஃப்ளூயன்சஸை நான் தேங்க் பண்ண வரேன். ரீசெண்டாக நான் வந்து இன்ஸ்டாகிராம் இப்போ தான் வந்து நான் பதிவிறக்கம் செஞ்சு இப்போ தான் பார்க்குறேன், சில ரீல்ஸ்லாம் பார்க்குறேன். என்ன ஆட்சியில் நிறைய விமர்சனம் ஆளுங்கட்சி மேலே வைக்கிறாங்க, இந்த மாதிரி ஃபால்ஸ் நெரேட்டிவ்ஸ் பரப்புறாங்கன்றது பார்க்குறேன். இப்போ வந்து இதில் பார்க்கும்போது நம்மளோட இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் நல்லா போல்டாக பேசுகிறாங்க. அதில் 2 பேர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருந்தாங்க. யாசர் அவர்களும் சரி, அன்பானந்தம் அரியப்பன் அவர்களும் சரி, ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. அவங்க பார்க்குறதுக்காக தான் எஸ்பெஷலி நான் வந்திருந்தேன். வந்து அவங்களோட புகைப்படங்களும் நான் எடுத்துக்கிட்டேன். மெயினாக அவங்களோட புகைப்படம் இருக்கிறதோட அவங்க பேசுகிற கொள்கையும் சரி, அவங்க பேசுகிற பாயிண்ட்ஸும் சரி, ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க. திராவிடம்னா என்ன, நம்ம என்ன கொள்கை வச்சுருக்கோம் நம்ம கட்சியில், நம்ம எப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறோம் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து, இன்னும் நம்ம இப்போ தான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம் சோஷியல் மீடியாவில். லாஸ்ட் 5 இயர்ஸில் நான் கருதுகிற என்னுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன நான் பண்ணியிருக்காரு அப்படின்ற என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காருன்றதை இப்போ தான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வழியில் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. சின்ன வயசுலேருந்தே வேறு கட்சி தான். பட் நான் சின்ன வயசுலேருந்தே இந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்லாம் நான் வீட்டில் பார்த்துருக்கேன். யாராவது வீட்டுக்கு வராங்க, இப்போது வேலை செய்கிற அக்காவுக்கு ஒரு தனி கப்பு இருக்கும், எல்லாருக்குமே அந்த மாதிரி குட்டி குட்டி டிஸ்கிரிமினேஷன் புக்கில் நம்ம பார்த்தது எல்லாமே அந்த காலத்தில் இருந்தது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். தெருவில் யாராவது வேறு காஸ்ட் வந்தாங்கன்னா துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிட்டு வரணும், இதெல்லாம் பெருமையாலாம் பேசுவாங்க. ஸோ அப்போலேருந்தே அது பிடிக்காது. அண்ட் நான் ஸ்கூலில் படிக்கும் போது கொஞ்சம் தேவையில்லாமல் நல்லா படிச்சிட்டேன் போல், அதனால் அது எல்லாத்துலேயுமே வந்து காஸ்ட்லாம் இருக்காது அது இதுன்னு படித்து எனக்கு அப்படியே டிஎம்கே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் டிஎம்கே பிடிக்கும். அப்புறம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேன். பட் ஆக்டிவாக எங்கேயும் பெருசாக பேசினதில்லை. இப்போது இந்த மீட் பார்த்ததுக்கப்புறமா ஓகே, இந்த எலெக்ஷன்ஸ் இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது, இப்போ இந்த மீட்டெல்லாம் நடக்கும்போது வை நாட் நம்ம ஏன் வந்து நம்மளும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்லேருந்து வருவாங்க. நான் என் ஹாஸ்பிட்டல் சைடில் செட்டப்ஸ்லாம் நான் பெருசாக டாக்டர்ஸ் யாரும் அவ்வளோ அன்பயஸ்டாக இல்லை இந்த மாதிரி சனாதனம் எதிர்த்து அந்த மாதிரியெல்லாம் பேசி நான் பார்த்ததில்லை. ஸோ நம்மளும் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்போம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வரணும்னு தோணுச்சு. அண்ட் என்ன தான் பீப்புள் யோசிக்கிறாங்க அதையும் தெரிஞ்சுக்கணும், அவங்க மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, ஏன் நிறைய பேருக்கு
டிஎம்கே வேணும் அதெல்லாம் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் மெயினாக வந்தோம். அது என்ன புதுசாக இருக்குது, ஜென்சியில் இருக்கவங்களாம் டிஎம்கேன்னு கேட்டால் அப்படி கிடையாது. அரசியல் புரிதல் உள்ள நபர்களுக்கும் அல்லது அரசியல் சார்ந்து புரிதல் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்க நபர்களுக்கும் ஒரு தளமாக இதை அமைச்சு கொடுக்கலான்றதுக்காக நடத்தப்பட்ட ஈவெண்ட் தான் இது. இது கட்சி சார்புடையதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆனால் கடைசியில் அப்படி ஆக்கிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். யாருனாலும் வரலாம், அரசியலை புரிஞ்சுக்கலாம். எந்த அரசியல் எந்த தலைவர்கள் இந்த நாட்டுக்காக எல்லாருக்குமான வளர்ச்சிக்காக நிறைய உழைச்சிருக்காங்களோ அவங்கள பற்றி கற்றுக்கலாம். எந்த கொள்கை அதற்கு வழி நினைச்சோ அதை பற்றி வருங்கால தலைமுறையினருக்கு சொல்லலான்றதற்காக இந்த முன்னெடுப்பை அவங்க அருமையாக எடுத்து நிகழ்த்தியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒரு 30 பேருக்காக செய்யப்பட்ட ஒரு மீட்டிங் தான், ஒரு டிஸ்கஷனாக இருக்க வேண்டியது. இன்றைக்கி சுமார் ஒரு 1000 பேர் சுற்றி உட்கார்ந்து பங்கெடுத்து டிஸ்கஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தளமாக மாறி இருக்கு. நிச்சயமாக மக்களுக்கு அரசியல் அறிவு என்பது நிச்சயமாக அதிகமாகி கொண்டே தான் இருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி ஆகும் என்பதற்கான அடித்தளமாக முதல் நாதமாக இந்த நிகழ்ச்சி இருக்குது. பாருங்கள், இதை லைவில் பாருங்கள், அதோடைய கிளிப்ஸ் வரும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஒன்றா கற்றுப்போம், ஒன்றா வளருவோம். இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப் அப்படிங்கிறதுடைய மிக முக்கியமான நோக்கமே இந்த தோல்விக்கு அப்புறம் எழுச்சியாக வந்த மக்களுடைய அந்த ஒரு சிந்தனை தான், அந்த ஒரு செயல்பாடு தான் சொல்லணும். ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நாங்கள் போடும் பொழுது வி ஆஃப் டிஎம்கே, நாங்கள் அதாவது தோத்துட்டா அந்த கட்சியை விட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க, வேறு கட்சிக்கு தாவறவங்க கூட இருக்காங்க. ஆனால் நாங்கள் இப்போ தான் டிஎம்கேக்காரவங்கன்னு காலரை தூக்கி சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு மீட்டப்னு அனௌன்ஸ் பண்ண உடனே தன்னெழுச்சி அவ்வளவு கூட்டங்கள், ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு இது போயிருக்கு. இதற்கு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ்ஸை, பொலிட்டிக்கல்னால் என்ன, ஒரு ஃபேக் நரேட்டிவ் பொலிட்டிக்கல் கிடையாது, உண்மையிலே ஒரு ஸ்டேட்டோட க்ரோத்து தான் பொலிட்டிக்கல். அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் முக்கியமாக இதை நாங்கள் கொண்டு போனோம். இந்த ஒரு சிந்தனையை, பொலிட்டிக்கல் அவேர்னஸை இளைஞர்கள்கிட்ட போய் கொண்டு போகிறதுக்கான நோக்கமாக தான் இது தொடங்கப்பட்டுச்சு. இந்த ஜென்சி மீட்டப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரம்மாண்டமாலாம் நாங்கள் எந்த ஒரு பிளானுமே கிடையாது. இனிஷியலி அண்ணாடவர் பார்க்கில் ஒரு காஃபி மீட் மாதிரி ஒரு 20 பேர் வருவாங்க. இப்போ 6 பேர் இருக்கோன்னா ஒரு ஆளுக்கு 5 பேர் வந்தாலும் ஒரு 30 பேர் வருவாங்க அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் உங்களுடைய சப்போர்ட்னால நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் 100 ஆச்சு, 200 ஆச்சு, ஹால் பார்த்தோம், மண்டபம் பார்த்தோம். கடைசியில் பல தடைகளை தாண்டி கலைஞர் அரங்கத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000-இருந்து 1500 பேருக்குள்ளே இந்த ஈவெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்கோம். இதுதான் வந்துட்டு நாங்கள் இனிஷியலாக பிளான் பண்ணது. கடைசியில் வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக இது மாறும்னு சத்தியமாக நாங்கள் யாருமே நினச்சி பார்க்கல. ஜஸ்ட் நாங்கள் ஒரு மீட்டப்பு, ஒரு காஃபி மீட் மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். சமூக வலைத்தளத்தை வந்து எப்படி வந்துட்டு பயனுள்ளதாக யூஸ் பண்ணணும், அதாவது ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்வைக்கணும், ஆபாசமான வார்த்தைகளை பேசாமல் எந்த அளவுக்கு வந்து அரசியல் படுத்தப்படணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் மெயினாக. அது மட்டும் கிடையாது, இப்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம வீடியோ போடுறாங்கன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபியூச்சரில் இதை பார்த்து இன்னும் 2000 பேர் வரதுக்கான முயற்சியை நீங்கள் எடுத்திருக்காங்க. நாங்களும் இந்த மாதிரி போடுறோன்னு வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா அதோடைய வெற்றி வந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இங்கே ஆரம்பித்து இதுக்கப்புறம் இதோடைய பயணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது திமுகவோட சாதனையை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு சின்ன பதிவு மூலயமா, ஏன்னா இந்த ஒரு 1500 பேரை கூட்டுறதுக்காக நாங்கள் ஒரு வாரம் பிரச்சாரம் பண்ணியோ 1 மாத காலம் திட்டமிட்டோ அப்படி நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கிடையாது. ஒரு 3 நாளில் ஒரு 2-3 பதிவுகள் போட்டு மட்டுமே 1500 பேர்கிட்ட வர வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க கொண்டு செல்ல இருக்கிறோம். ஒரு 6 இன்ஃப்ளூயன்சர்ஸ் சேர்ந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி தமிழ்நாடு பார்த்துருக்கு. அப்படின்னா இந்த 6 பேரால் இன்றைக்கி 1000 பேர் உருவாகி இருக்கிறாங்க. இந்த 1000 பேர் தமிழ்நாட்டை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாடு சந்திக்க இருக்குது. ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் தவறு செஞ்சாங்கன்னா அந்த தவறை கேள்வி கேட்கக்கூடிய ஜென்சி கிட்ஸை இன்றைக்கி நாங்கள் உருவாக்கி இருக்கிறோன்ற சந்தோஷம் எங்களுக்கு ரொம்பவே இருக்குது. இது எங்கள் 6 பேர் கிடச்ச வெற்றி மட்டும் இல்லை. மே 4ஆம் தேதியிலேருந்து எத்தனையோ பல நெருப்புகள், இளைஞர்கள் அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு 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 இயலாமை, அதை இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக நிற்கும் போது நாங்கள் அதை கலைஞ்சிருக்கோம். அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றத ஒரு தொடக்கம். இது ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். அதிகார வர்க்கம் என்ன வேணாலும் பண்ணலாம், இளைஞர்கள் வந்து அரசியல் பேசாமல் அமைதியாக இருப்பாங்கன்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியெல்லாம் கிடையாது. எங்கள் குறவலையை நசுக்க நினச்சா நாங்கள் இதை விட பயங்கரமான அரசியலை, நீங்கள் பயப்படக்கூடிய அரசியலை நாங்கள் பேச ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை தான் இதை பார்க்குறோம். கண்டிப்பாக இது ஒரு தலைவர்களால் நடத்தக்கூடிய மிகப்பெரிய கூட்டமாக இல்லைனா கூட எங்கள் தலைவர்கள் எங்களுக்கு பின்னாடி நின்று வழி நடத்துவாங்க. ஆனால் தொண்டர்கள் கூப்பிட்டு தொண்டர்களால் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி. இது எங்கள் 7 பேரோட வெற்றி இல்லை. சொல்லப்போனால் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் பொய் செய்திகளையும் தனிநபர் தாக்குதலையும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க. அதனால் பாதிக்கப்பட்டவங்க நாங்கள். அப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்துகிட்ருக்கு, இதுக்கு எதிராக நாங்கள் ஒன்று திரண்டு நிற்கிறோன்ட்டு பல பேருக்கு நாங்கள் சொல்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அறிக்கை மாதிரி நாங்கள் சொல்கிறோம். இது ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் வெட்ட வெளியில் கையில் காசு இல்லாமல் மனதில் மாசு இல்லாமல் எத்தனையோ இளைஞர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கி இளைஞர்கள் இல்லைன்னு நிறையா பேருக்கு ஒரு இயக்கம்.
அதெல்லாத்தையும் போக்க தான் இந்த மீட்டிங். எங்ககிட்ட இளைஞர் இருக்கிறாங்க, மாணவர் இருக்கிறாங்க, குழந்தைகளிருந்து வீட்டில் திமுககாரன்னு பெருமையாக சொல்லி தமிழில் பேர் வச்சு வளர்க்குற குடும்பம் தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்குது. எல்லாம் வீட்டை விட்டு வெளில வராமல் இருந்தாங்க. காரணம் என்னென்னா அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு கல்வியில் சிறந்துட்டாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் தலைவருக்குன்னு ஒன்று வரப்போ திமுககாரன் களத்தில் இறங்குறான். வீட்டில் இருக்க எல்லா வயசில் எந்த வயசு வித்தியாசமோ எல்லா திமுககாரன் களத்தில் இறங்கி உழைக்க தொடங்கியிருக்கான். மீண்டும் எங்கள் தலைவரை வெற்றி பெற வைக்கிறதுக்காக.